உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வந்தாச்சு டம் டம் பட்டாசு வெடிக்கிற மாதிரியான தீபாவளி மாதம். இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போகுது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போறாங்க, இந்த மாசமாவது பட்ஜெட்ல துண்டு விழாம தப்பிப்போமா மாட்டோமா, இல்ல தீபாவளி மாசம் வேற, பண்டிகை மாசம் வேற, ஏற்கனவே போட்ட கால்குலேஷனோட எக்ஸ்ட்ரா அப்படி அதிகமா வந்துட்டே இருக்கு. இப்படிதான் இருக்க போகுது. அட்லீஸ்ட் பண்டிகையாவது நிம்மதியா நான் கொண்டாடுவேனா மாட்டேனா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயிற்சிகள். குரு வேற இந்த தடவை அப்படி அதிச்சாரமா நான் மீனத்துல இருக்க மாட்டேன், கடகத்துல போய் உட்காந்து உச்ச குருவாகத்தான் அமர்ந்து அருள் பாவிக்க போறேன்ற மாதிரி அப்படியே அதிச்சாரமா ஸ்வயங்கின மாதிரி கடகத்துக்குள் வரப்போகிறார். இந்த மாதிரியான கிரக பயிற்சியோடு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் எந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வரைக்கும் தன்னோட உச்ச வீட்டுல இருந்த மிஸ்டர் புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருந்த புதன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அக்டோபர் 2ஆம் தேதியே அப்படியே அவருடைய 2ஆம் வீடான துலாம் வீட்டிற்கு போக போகிறார். ஓகே, கிளியர். இது வரைக்கும் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் சிம்மத்துல இருந்த கேது அப்படியே சிம்மத்துல இருந்து கேதுவோடு இயங்கி கொண்டிருந்த அந்த சுக்கிரன் அப்படியே இறங்கி நீச்சத்தை நோக்கி கன்னி வீட்டில் அமரப் போகிறார். ஓகே, குரு இது வரைக்கும் மிதுனத்துல இருந்த குரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அதிச்சாரமாக இந்த தடவை 18ஆம் தேதி 19ஆம் தேதி வாக்கில் அப்படியே இறங்கி கடகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஒரு 3 மாத காலம் நிலைநிறுத்தி விட்டு திரும்ப மிதுனத்தை நோக்கி போறாரு. ஓகே, இந்த பக்கம் சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு. மீனத்திலேயே சனி வக்ரகதியில இங்க ரோசஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தா ராகு எப்பயும் போல காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். சந்திரன் இந்த தடவை தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. துலாம் ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு. திரும்ப அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீடான விருச்சக வீட்டிற்கு செவ்வாயுடைய நகர்வு என்பது இருக்க போகிறது. மீன்வெயில் அப்படியே புதனோட டிரான்சிட் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த அக்டோபர் மாசம், என்னவெல்லாம் கொடுக்க போகுது, கிரகங்கள் எப்படி எல்லாம் உங்களை இயக்க போகுது. தீபாவளி மாசம் வேற வந்துருச்சு. பட்ஜெட் தாங்குமா தாங்காத. ஆல்ரெடி 2ஆம் இடத்துல இருந்து குரு கொடுப்பாருன்னாரு, ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுத்தாருதான், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சோண்டு கொடுத்தாரு, நிறைய செலவு வச்சாரு, ரெண்டுமே பண்ணுவாரு அவரு. இப்ப வேற 3ஆம் இடத்துக்கு அப்படியே மாற போறாராம். 3ஆம் இடத்துல மாதிரி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. யாரை பார்த்தாலும் நல்லதாவே சொல்றாங்க, ஆனா எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட தான் உட்காந்துருக்கீங்க. நிஜமா சொல்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அல்டிமேட்டா டைம் ரெடி. நிதி ஆரம்பம், பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் வரப்போகுது. தனயோகம் கிடைக்க போகிறது. விட்டு போனவர்கள் தொட்டு தொடர போகிறார்கள் அப்படி சொல்லாமா. விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க உங்களை தேடி வர போறாங்க, இல்ல நீங்க தேடி போய் பார்த்து ரினிவல் பண்ண போறீங்க. ரினிவல் ஏதோ ஒண்ணு நடக்க போகிறது. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு போய் குரு அமர போகிறார். அப்படின்ற போது இந்த 3ஆம் இடம்ன்றது நண்பர்கள், கம்யூனிகேஷன், புதிய வருகை, எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிளானிங், டிராவல், அலைச்சல், இதெல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். இந்த 3ஆம் இடத்துல அமர்ந்து இந்த குரு கிட்டத்தட்ட 7, 9, 11ஆம் இடத்தெல்லாம் இயக்க போறாரு. அல்டிமேட்டா இருக்கு. ஏன்னா இந்த மாதம் குருவுடைய பயிற்சி அப்படின்றதுதான் ஹைலைட்டிங்க. என்னதான் சூரியன் பயிற்சியை வைத்து நம்ம சொன்னாலுமே இரு நான் பாரு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு போறேன், எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த குருவுக்கு தான் கொஞ்சம், அது உச்ச குருவுக்கு தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. குரு அதிச்சாரமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 18ஆம் தேதிக்கு மேல உட்கார போறாரு எங்க கடகத்துல. அப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா, 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் என்பது 12ஆம் இடம். இந்த மாதிரி கால்குலேஷன் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிஷபராசிக்காரங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போறீர்கள். ஏதோ ஒரு சோஃபா வாங்குறது, இல்ல ஒரு டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏசி வாங்குறது, இஎம்ஐல ஏதோ ஒண்ணு போட்டு வாங்குறது, ஒரு போன் வாங்குறது, ஏதோ ஒண்ணு வீட்டிற்கான சில வீட்டு உபகரணங்கள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வாங்குறது, பர்னிச்சர்ஸ் வாங்கி போடுறது, ஒரு சேரோ, ஒரு டிவியோ, ஒரு சோஃபாவோ ஏதோ ஒண்ணு இந்த தடவை வாங்கி போட்டு பலனடைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கிறது. ஓகே, தனயோகம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு முயற்சிகள் மேலோங்க போகிறது. நிறைய டிராவல் பண்ணி நிறைய அலைஞ்சு உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பயங்கரமா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் ஓட போகிறீர்கள். என்னடா வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்கின்ற சலிப்பு நிலையெல்லாம் மாறி ஏதோ ஒண்ணு ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை உத்வேகம் பிறக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடமே முயற்சி ஸ்தானம் தான். அந்த முயற்சி ஸ்தானம் எப்பயுமே நான் சொல்ற மாதிரி இந்த 11ஆம் வீட்டு அதிபதி தான் குரு. 8, 11 இருந்தாலும் இந்த 11ஆம் வீட்டு அதிபதி குரு அப்படின்னு லாபத்தை கொடுக்க காத்திருக்கக்கூடிய இந்த குரு உங்களுடைய 3ஆம் இடத்துல 3, 11 இயங்கெல்லாம் இடங்க போது முயற்சியின் மூலமாக லாபம் வரக்கூடிய காலகட்டம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணும். நிறைய பேருக்கு டிராவல் அதிகரிக்கலாம்,
3ஆம் இடம்னாலே டிராவலை இண்டிகேட் பண்றதுனால நிறைய பேருக்கு ஒரு சின்ன டிராவல் பண்றது, அதுவும் போய் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே தண்ணீர் சார்ந்த வீடு. நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய இடம், மழை பொழியக்கூடிய இடம். நிறைய வந்து இந்த கோவாக்கு போறேன், இந்த பீச்சுக்கு போறேன், இந்த வந்து நார்த் இந்தியா போறேன், இந்த மாதிரி டிராவல் பண்ணி அதன் மூலமாக சில சந்தோஷங்களையும் அதன் மூலமாக சில சௌகரியங்களையும் அடையக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு இந்த மாதம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய, ஒரு மாதிரி இறுக்கமா இருந்த மனநிலை எல்லாம் மாறி கொஞ்சம் இணக்கமா மாற போறீங்க. ஒரு மாதிரி இருக்கு எனக்கு சொல்ல தரல, ஒரு 2 மாசம் ஒரு மாதிரி மனசை போட்டு ஏதோ ஒண்ணு இருக்கிட்டே இருக்கு அப்படின்ற நிலைமையெல்லாம் விட்டு மென்டலி ஃப்ரீயாக போறீங்க. சோ குரு என்ன பண்ண போறா, உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாரு. 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வையா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து எதிர்பாலித்து மூலமாக, எதிராளர் மூலமாக, ஒரு ஆப்போசிட் ஜெனரல் மூலமாக, இல்ல எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக நீங்கள் இயங்குவீர்கள். அப்ப நிறைய உங்களுக்கு உழைக்கிறது போல அடுத்தவர்களுக்காக உழைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை மாறும். இந்த எஃபெக்ட் எனக்கு போட்டுதான் நானே ஜெயிச்சிருப்பேன், என்ன பண்றது, நான் அவனுக்கு போடுற மாதிரியான சூழல் வந்துருச்சுன்ற மாதிரி உங்களுடைய உதவி மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய காலம். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, நீங்க உதவி பண்ணி அதன் மூலமாக மற்றவர்கள் கொஞ்சம் பலனடையக்கூடிய காலமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் இருந்த வேலையில இருந்த டென்ஷன் எல்லாம் மாறி அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸா ஆயிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உடல் அசதி அதிகமா இருக்கக்கூடிய காலம் தான். ஏன்னா யூஸ்வலாவே 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வருமானத்துக்கு குரு கொடுப்பாரு, வருமானத்தை தனக்காரங்க தனத்துல இருக்காங்க, எல்லாம் கரெக்ட் தான், கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், வாக்கு, வீடு இடத்துல எல்லாம் ஒரு பிரச்சனை பெருசா வர மாதிரி வந்து அது அப்படியே ஆஃப் ஆயிருக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா இந்த இடத்துல சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை வேறு, அதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். நம்மளுடைய ராசிநாதன் பரிவர்த்தனை ஆயிருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம், ராசிநாதன் நீச்சமா இருக்காருன்றது ஒரு பக்கம். 18ஆம் தேதி வரைக்கும் சூரியனோட சேர்ந்து ராசிநாதன் நீச்ச பங்கமா இருந்தாலுமே 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் நீச்சத்துலதான் இருப்பாரு அப்படின்றத கொஞ்சம் கால்குலேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு மேக்சிமம் 2 விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒண்ணு, நிலம் சார்ந்த விஷயங்கள் முடிவு பெறலாம், இல்ல அதுல ஏதோ ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் ஆகலாம். கிளியர்? ஏன்னா சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை எப்பயுமே இந்த நிலம் சார்ந்து ஏதோ பணம் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கும். இல்ல நிறைய பேர் யாராவது நீங்க வந்து ஒரு டீனேஜ்ல இருக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாம் பார்த்து பேசுங்க. சோ ரிஷப ராசினாலே இசிக்வல் டு போட்டா ஒர்க்காலிக்குங்க. ரொம்ப வந்து ரிஷபமும் சரி இந்த மீனமும் சரி கொஞ்சம் உழைப்பு உழைப்பு உழைப்பு, கொஞ்சம் உண்மையா இருக்கணும், உழைப்பு வந்து கரெக்டா இருக்கணும், நம்மளுக்கு கொடுத்தவங்களுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியே கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆட்கள். என்னதான் அவங்க சிரிச்சு பேசினாலும் என்னதான் வந்து இருந்தாலும் வேலை வந்தா வேலைனா வெள்ளக்காரங்களா மாறக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபமும் மீனமும் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு அதிரடி மாற்றம் நிகழ காத்திருக்கிறதுன்னு சொல்லாமா, அப்படி வந்து கில்லி மாதிரி நிக்க போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க. அந்த அளவுக்கான ஒரு புதிய மாற்றம், அதிரடி மாற்றம் நிகழ காத்திருக்கிறது. முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகும். கண்டிப்பா நிறைய டிராவல் பண்ண வைக்கிறாரு. இந்த 3 மாத காலம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராவலை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம குரு அதிச்சார பயிற்சியில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்ப குரு வந்து பயிற்சியாகி இந்த 18ஆம் தேதியில இருந்து இந்த 29, 30 தேதிகளுக்கு இந்த மாதம் என்ன பண்ணுவாரு ரிஷபராசிக்காரர்களுக்குன்னா நிறைய கம்யூனிகேஷனை கொடுப்பாரு, நிறைய வந்து நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதரவை கொடுப்பார். கலைத்துறையினருக்குலாம் அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. விட்டு போனவங்க எல்லாம் வந்து வரப்போறாங்க, இல்ல நீங்க போய் பேச போறீங்க. ஒரு மாதிரி ஈகோவா இருந்த விஷயம்லாம் அப்படியே நொறுங்கி போயிட்டு இதுக்கு போய் ஏன்டா நம்ம வருத்தப்பட்டோம் அப்படின்ற மாதிரியான நிலைமையெல்லாம் வரப்போகுது. எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றேங்க, 2ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு 3க்கு மாறும்போது இயல்பா இந்த டயத்துல யாருக்கெல்லாம் நீங்க சாரி கேட்கணும்னு நினைச்சீங்களோ கேட்டுருங்க, இல்ல யாரெல்லாம் உங்கள்கிட்ட சாரி கேட்க வராங்களோ மன்னிச்சிடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த நிறம் எப்பயுமே நான் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீங்க நிக்கிறது நான் நிக்கிறது, நீங்க என்ன பாக்குறது நான் உங்களை பாக்குறது எல்லாமே அவ முடிவு பண்றா. இத்தனை கோடி மக்கள்ல நீங்களும் நானும் தான் ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது மீனாட்சியோட சித்தம் தான். அப்ப யார் எங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும்ன்றதையும் அவள் தான் தீர்மானிக்கிறார், இந்த பிரபஞ்சம் தான் தீர்மானிக்கிறதுன்ற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மன்னித்தலும் மன்னிப்பு கேட்டலுமான காலகட்டமாகத்தான் மாறப்போகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்வை 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல குருவுடைய பார்வை சான்ஸே இல்லைங்க. சூப்பர், அதுவும் மகரத்தோட வீடு வேற, அல்டிமேட்டா இருக்குங்க. வேலையில யாராவது உங்களை வந்து ஏதாவது சொல்லி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்கன்னா, வேலையில ஏதாவது உங்களை பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களே வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், நீங்க 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மாற போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க அவங்களோட மேல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப அதற்கான அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. புதிய புதிய விஷயங்கள் திங்க் பண்ண போறீங்க. திங்கிங் கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன பண்ணலாம் நைட்டு தூங்காம மைண்டுக்குள்ள ஒரு அப்படியே ஒரு அசதி கேட்டுட்டே இருக்க போகுது. அதன் மூலமா கிரியேட்டிவிட்டி அதிகரிக்க போகுது. சோ கலை சார்ந்து யாரெல்லாம் இயங்குகிறீர்களோ அவர்களெல்லாம் வேற லெவல் மாற்றம் நிகழ காத்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம். ஓகே, படிக்கிற குழந்தைங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா சூப்பரா படிக்க போறீங்க. நிறைய பேர் இந்த தடவை எனக்கு வந்து சயின்ஸே பிடிக்காது ஹிஸ்டரியே பிடிக்காதுன்னு சொன்ன பிள்ளைங்க இது 2லயுமே தூள் கலப்ப போறாங்க. ஏன் சொல்லுங்க, லாங்குவேஜ்ல அல்டிமேட்டா மார்க் வாங்க போறாங்க. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷனை இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரியேட் பண்ண காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பத்தாவதுக்கு சனியோட அமைப்புமே கொஞ்சம் அக்ரகதியில இருந்து பெருசா ஒன்னும்
அப்படியே 10ஆம் இடத்தை நோக்கி வரும். நான் 11ல இருந்து வக்கரமா கீழே வச்சு பார்ப்பேன்ற போது தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றமா இருக்குது. அப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை என்ன? படிக்கிறது தான். அப்ப படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்க போறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு அப்படின்றது இயங்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 7ஆம் இடத்திற்கு பார்வை பலன் செலுத்துறதுனால நிறைய பேருக்கு குட்டி குழந்தைங்களா இருந்தா கூட இந்த தடவை பிரைஸ் வாங்குறது, அவார்டு வாங்குறது, சூப்பர்னு சொல்றது, வெரி குட் வாங்குறது எல்லாம் நடக்க போகுது. சோ இந்த தடவை பரிசுகளால் மகிழக்கூடிய காலகட்டம் தான் குழந்தைங்களுக்கு. ஓகே, நீங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்களே, என்னால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வெற்றி மேல் வெற்றி வரப்போகிறது. உங்களுக்கான துறையில் நீங்கள் தான் ஒரு அடையாளமான முக்கிய நபராக நீங்க தெரிய போறீங்க. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது. பேசவே டைம் இல்லை அப்படின்ற மாதிரியான வேலை பளு அதிகரிக்க போகிறது. டயத்துக்கு சாப்பிட முடியாம, டயத்துக்கு ஓட முடியாம, ஜெயிக்கணும்னு அப்படிதானே ஓடிதானே ஆகணும். ஜெயிக்க போறீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த வேலையை அலைஞ்சோமா, சாப்பிடாம இருந்தோமா, தூங்காம இருந்தோமா தெரியாது. அந்த வெற்றியை ருசிக்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த தடவை உங்களுக்கு வெற்றியை ருசிப்பதற்கான வாய்ப்பை குரு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற அல்டிமேட்டா இருக்குங்க. கிட்டத்தட்ட 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம்லாம் வழுக்கும் போது வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கவலை எல்லாம் படவே வேண்டாம். நீங்க 40 வயதுல இருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களா இருந்தால் மேற் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு நான் கடல் சார்ந்து எங்கேயோ போக போறீங்க, டிராவல் பண்ண போறீங்க, நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. விட்டு போனவர்கள்லாம் உங்களை தேடி வரப்போற உறவுகள் நீடிக்க போகிறது. எஸ்பெஷலி 3ஆம் இடம்ன்றது மாமனார் மாமியார் வீடு. மாமனார் மூலமாக ஏதோ ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நடக்க காத்திருக்கிறது. நிறைய எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி போய் உட்காரக்கூடிய வீடுமே நிலம் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட வீடு. இதுக்கு காற்று சம்பந்தப்பட்ட வீடுனால கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு பிரச்சனையை குரு பண்ணாரு. இப்போ போயிட்டு வர இடத்துல கவனமா இருங்க. டிராவல் பண்றீங்க அப்படின்னா இந்த மாசம் கொஞ்சம் கவனமாக தேவைப்படுற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போங்க. தேவையில்லாம கொஞ்சம் கோல்டு, சளி, ஃபீவர் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் எடுத்துட்டு போது நானும் காய்ச்சல்லாம் இருக்கேன் அப்படின்னு உடம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, 60 வயதை தாண்டி ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைவுகளால் சொல்ல போகிறீங்க. நான் தான் சொல்லிட்டேனே, மன்னித்தலும் மன்னிப்பு கேட்டலும் தான் வாழ்வியலை அழக்காகும். அந்த மாதிரி நீங்க இந்த தடவை மன்னிச்சு விட்டு எல்லாருக்கும் மகாலட்சுமியா தெரிய போறீங்க, எல்லாருக்கும் மகாவிஷ்ணுவா தெரிய போறீங்க. அவ்வளவுதாங்க, பக்குவமே அவ்வளவுதான், போ அப்படின்னு விடுறதுதான். அந்த மாதிரியான பக்குவ நிலைக்கு நீங்க வர போறீங்க. இதை நீங்க 4 பேருக்கு சொல்லித்தர போறீங்க. சோ 60 வயதை தாண்டிய ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு குருவாக இருந்து உங்களுடைய அனுபவத்தை சொல்ல போறீங்க. 3ஆம் இடம் அனுபவம் தாங்க. அனுபவத்தை சொல்லி உங்களுடைய காரிய வெற்றியை நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு நல்லவைகளை சொல்ல போறீங்க. நிறைய உங்களுடைய அனுபவத்தை பேசி 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 சந்தோஷப்பட போறீங்க. சோ இந்த மாதம் அனுபவித்தலும் அனுபவத்தை சொல்லுதலுமாக நகர போகிறது. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்றும் கெடுதலான பலன்லாம் இல்ல, அல்டிமேட்டா இருக்கு. வரக்கூடிய 3 மாதமே ரொம்ப நல்லா தான் இருக்கா. இந்த மாசம் எஸ்பெஷலி சூப்பரா இருக்கு. என்னதான் ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் சூரியனோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்துல தான் இருக்காரு. 5ஆம் இடத்துல நீச்சமாகி உட்காந்து இருக்காரே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இயல்பாவே நம்மளுக்கு அப்படித்தானே. நம்ம தான் எப்பயுமே ரொமாட்டிக்கா இருப்போம். அத்தவங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம எப்பயுமே இருக்கிறது அப்படியே மாத்திக்கலாம். நம்ம ஏன் மாத்திக்கணும்? நம்ம ஜாலியா ஜில்கானவா இருந்துட்டு போக வேண்டியதான். அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாத மாதிரி எப்பயுமே கவலைப்படாம நிதானமா இருக்கு. ஏன்னா தேவையில்லாத கவலை உங்களை படுத்தக்கூடிய டைமா இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கங்க, அதுவே போதும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய, வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய, திட்டங்கள் பலிதமாகக்கூடிய காலமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம்? ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு கொடுக்கும். முடிஞ்சா கண்டிப்பா என்ன கிழமையான இருந்துட்டு போட்டுங்க. நீங்க புதன்கிழமை தான் போகணும், சனிக்கிழமை தான் போகணும் அப்படிலாம் இல்லை. எந்த கிழமை தோணுதோ உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கருடாழ்வாரை பார்த்து விட்டுவார்கள். புரியுதா? யாரை பாக்குறீங்களோ இல்லையா, முதல்ல கருடாழ்வாரை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து விட்டு துளசி மாலை கொடுத்து வழிபாடு செய்து விட்டு வர 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 தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவை ரிஷபராசிக்காரர்கள் கண்ணில் குதிரைப்படும். ஒயிட் கலர் இல்லாட்டி சாம்பல் கலர் குதிரைப்படும். குதிரை படிச்சா ஜெட்டு வேகத்துல எடுத்துட்டு கிளம்ப போற, டிராவலுக்கு ரெடி. நீ போற முயற்சி எல்லாம் சக்சஸ் தான். நீ எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றி தான். எதை பத்தியும் கவலைப்படாத, யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க, தூள் கலப்புங்க அப்படின்றத குதிரையின் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும். கண்டிப்பாக குதிரை பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? குதிரை வேகத்தில் வாழ்வியல் மாறப்போகிறது. இது வரைக்கும் டல்லா இருந்ததெல்லாம் ஸ்பீட் பிடிக்க போகுது. டக்கு டக்கு டக்குன்னு இயங்க போறீங்க. நிறைய விஷயங்கள் நல்லது கிடைக்கும். உங்களுடைய பலாக்கிரமத்தை காட்ட போறீங்க, உங்களுடைய வீரத்தை காட்ட போறீங்க, அடுத்தவர்களை கவர போகிறீர்கள். ரொம்ப ரொம்ப நல்ல காலம், இனிதே ஆரம்பம். மிக சூப்பரா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம்.